ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ உவே ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி அப்பன் பரகால ராமானுஜ எம்பார் ஜீயர் சுவாமியின் சதமான உற்சவம், அதாவது இவருடைய 100வது திருநக்ஷத்திர மகோத்சவ உற்சவம் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் எம்பார் ஜீயர் மடத்துல கொண்டாடப்படுறது. மார்ச் 1 5 வரை. இவருடைய திருநக்ஷத்திரம் மாசி கிருத்திகை. இந்த உற்சவத்துல அருளிச்செயல் சேவா காலம், வித்வான்களின் உபன்யாசங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதோட தரியாராதனையும் தினமும் நடக்கிறது. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, இது வெரி பாப்புலர் மந்திரம். இத பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கொண்டு சேர்த்தது இந்த சுவாமிகள் தான். இவருடைய கைங்கரியங்கள் ரொம்ப ஜாஸ்தி. இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பத்தியும் நிறைய எழுதியிருக்கார். ஸ்ரீ ராமானுஜருடைய புகழை எழுதியிருக்கார், அவருடைய வைபவத்தை எழுதியிருக்கார். அதை எழுதினதோடு எல்லாமே நிறைய பேருக்கு கொண்டு சேர்த்திருக்கார். கிராம கிராமமா இவர் போவாராம் அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு. ஆழ்வார்களின் பாசுரங்களை சொல்லி கொடுத்திருக்கார். இவர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். நிறைய படித்தவர், சொற்பொழிவாளர், இந்த மாதிரி நிறைய அவருடைய கைங்கரியங்கள் நிறைய நம்ம சொல்லிண்டே போலாம். அவருக்கான கொண்டாட்டம் தான் இந்த உற்சவம். நாமும் இன்னைக்கு அந்த மடத்துல போய் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் ஒரே வழி உடையவர் திருவடி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. முக்கூம்பை கடந்து மணிமுடி புறந்து கூரேசா உமது சிரசனை அழகும் எக்காரணம் கொண்டும் அடியார்க்கு அணியும் திருமணம் காப்பை ஏலம் செய்வர்களுக்கு ஆகாது செயலால் எப்பொழுதும் ஏலம் சீராகாதன திருமணம் பிறந்தது அது மாதிரியான பண்ணாதோ சீராகாதன எண்ணத்தோராய் ஏற்றமிகு திருமண கண்ணாடி வச்சு அங்கே இருக்கு. திருமண் காப்பு இலச்சினை அணிந்த நேத்திமிகு உமது நெற்றி அழகும். வெறுமை சோதனம் பண்றா எல்லாத்தையும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க எம்பெருமானார் தரிசன